ஹல்லாஹூ நிறைய பாத்திரம் இருக்கு, அது ஃபுல்லா கழுவணுமே, எல்லாமே துருப்பிடிச்சு போச்சு. டீச்சர் எனக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் வச்சிட்டாங்க, படிச்சிட்டியாப்பா? நான் தரோவா இருக்கேன், 1 மார்க்ஸ் மட்டும் எனக்கு புரியவே இல்லப்பா. நீ என்ன யோசனைப்பா இருக்க? நான் தான் இவ்வளோ கத்தி பேசிட்டு இருக்கேன், எக்ஸாமுக்கு படிச்சியா இல்லையா? போடி, நானே பெரிய யோசனையில இருக்கேன். என்னோட சொப்பு ஜாமான் ஃபுல்லா துரு பிடிச்சிருச்சு, அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். நான் மட்டும் தனியாலாம் வாஷ் பண்ண முடியாது. ஓகே, எனக்கு நல்ல ஆடு கிடைச்சிருச்சு, அதுதான் நீ. ஓகே, வாஷ் பண்ண வரையா டெஸ்ட்டுக்குனா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுதானே பார்த்தேன், நீனா டெஸ்ட்டுக்கு படிப்பியா? அப்போ எப்படி எழுதுவேன் இங்கிலீஷ் டெஸ்ட்டு? இங்கிலீஷ் டெஸ்ட்டை பாஸ் ஆகிட்டா டீச்சர் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, படிச்சிருடி. போடி, ரொம்ப போரிங் டி இங்கிலீஷ் படிக்கிறதுனா. அதுனா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுனா டேக் இட் ஈஸி பாலிசி, ஓகேயா? இங்கிலீஷ் மிஸ் கிஃப்ட் தந்தாலும் பரவாயில்ல, என்ன தந்தாலும் பரவாயில்ல. நான் படிச்சா படிப்பேன், இல்லட்டா பார்த்துக்கலாம். யாரையாச்சும் பார்த்து பிட் அடிச்சுக்கலாம். பிட்டுனா தப்புடி, அல்லாக்கு பிடிக்காதுடி. மிஸ்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பனிஷ்மெண்ட்டே கொடுத்துடுவாங்கடி. ஐயோ, இவகிட்ட வேற தெரியாம சொல்லியாச்சே, மிஸ்டர் சொல்லி மாட்டி கொடுத்துருவா. ஹே, இப்போ என்னோட சொப்பு ஜாமாவை கழுவு வரையா இல்லையா? இல்லாட்டா நான் மட்டும் கழுவிக்கிறேன், நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. போ போ போ, நீ வேணா டெஸ்ட்டுக்கு போய் படி, என்ன வேணாலும் செய்ய, என்ன ஆளை விடுப்பா. இப்படி போதா கதை, நானும் வரேன். புஜ்ஜு கொடி, என்னையே சேர்த்துக்கிறியா? மசன்னு நிக்காம சொப்பு ஜாமா போய் அள்ளிட்டு வா. உனக்கு தெரியலையா? என் சொப்பு ஜாமா எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேன், லிக்விடும் எடுத்துட்டு வந்துட்டேன். பாரு, பெரிய பவுல்ல லிக்விட ஃபுல்லா ஊத்துறேன் பாரு, உனக்கு தெரியலையா? கஞ்ச பிசினாடி, லிக்விட கொஞ்சமா ஊதாத, நிறைய ஊத்துடி. போதுண்டி, லிக்விட்னா அவ்வளவு போதும். அதனால ஒரு குடம் தண்ணியே போதும், ஏன்னா என்னால குடம் தண்ணினா அள்ள முடியாது. பாத்திரத்தை ஃபுல்லா அள்ளி போடுடி, மசன்னு நிக்காம. அதுதான் செய்ய போறேன். நீ என்ன வாயாலேயே நல்லா வங்காளம் தேச வர பேசுற? நீனும் செய்யறேன்னு சொல்லிட்டு எதுவும் செய்ய மாட்டேங்கிற பாரு. நான் தான் கிரேட்டரை தூக்கி போட்டேன், அதுக்கு நான் என்னையே திமிரா பேசுறியா? சரி வா, பண்ணலாம் எல்லாம். சரி, நான் இப்ப தேய்ச்சி கழுவுறேன். நல்லா முறையில போட்டு முக்கி எடுக்கணும், தண்ணியில போட்டு நல்லா இப்ப தேய்க்கிறேன் பாரு. உனக்கு தேய்க்கிறது தெரியுதா? நான் தேய்க்கிற மாதிரியா நீனும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்து தேயி. ஓகேடி, நான் கொஞ்சம் தேய்க்கிறேன், நீ கொஞ்சம் தேரு. இன்கி பிங்கி பாங் பாங், இன்கி பிங்கி பாங். இன்கி பிங்கினா வேணாடி. பேப்பர் சிசர் அந்த கட் பண்ண, அது விளையாடுவோமா? விளையாடலாமே. அங்க பாத்தியா, என்னோட சொப்பு ஜாமானா ரொம்ப கரை பிடிச்சிருக்குடி, அதை நல்லா தேயிடி. இங்கி பிங்கினா வேணாடி, ஸ்டோன் பேப்பர் சிசர்னா வேணாடி, நல்லா நீ தேய். இன்னொரு டப்பை எடுத்துட்டேன், அதுல பிளெயின் வாட்டரை ஊற்றி சர்ஃப்ல முக்கினதை ஃபுல்லா நல்லா கழுவும். அப்பதான் வந்து எல்லா துரு பிடிச்சதும் போகும். இது ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் தானே? உங்க அம்மாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டால. வீடு உனக்கு ஸ்பெஷல் தொப்பு தட்டை இருக்கு நாளைக்கு. கண்டுபிடிச்சிட்டியா? ஓகே, எங்க அம்மாவுக்கு தெரியாது. எங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி எல்லா ஜாமாவையும் கழுவி ட்ரை பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன்ல. கழுவி வச்சதுப்பா, எல்லாத்தையும் எடுத்து காய வைப்போம் ஒன்னா. இல்லடி, ரொம்ப இன்னும் அழுக்கா இருக்குடி, அதான் நல்லா தேய்ச்சி கழுவுறீங்க பாரு. நீ கழுவுவே மாட்ட, பேசிக்கிட்டே இருக்கிறப்பா. தேய்ச்சி கழுவு. தேய்ச்சதுன்னா போதும்டி, இதுல என்ன சமைக்கவா போற? வா, என்ன சொப்பு ஜாமாவே எடுத்து இன்னொரு டப்புல காயப்படுவோம். சரி, இப்பதான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்ப எல்லாத்தையும் வாட்டரை ஃபுல்லா ட்ரைன் பண்ணி காய வைக்க போறேன். If you like the video, please do support and subscribe to our channel. Bye, take care, Assalamu alaikum.